ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்படியாக ஆத்தியும் அந்த நிதாமலையை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றார். இப்படியாக அந்த பாறையின் மீது படுத்து உறங்கி விட்டார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்படியாக மீண்டும் அவர் கண் விழித்து பார்த்த பொழுது அவர் எதிரே 2 அபூர்வ பிறவிகள் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனார். அந்த அபூர்வ பிறவிகளை பார்த்து, அதாவது அவர்கள் கண்ணம் கரேல் என்று காட்சியளித்த அந்த பிறவிகளுடைய தலை மட்டும் மனிதனுடைய தலை போலவும் கையும் காலும் சிங்கத்தின் போலவும் இருப்பதை கண்டார். உடனே ஒன்று யோசியாமல் தம்மிடம் தயாராக வைத்துள்ள அந்த வில்லை வளைத்து நாணில் அம்பை பூட்டி அந்த அபூர்வ பிறவிகள் மீது எய்தார். ஆனால் என்ன ஆச்சரியமான பிறவிகள் அவை! ஆத்தியும் எய்த அந்த அம்புகளை அவைகள் தம்முடைய வாயால் தடுத்து நிறுத்தி, ஓ ஆத்திம், எங்களை யார் என்று அறிந்து கொள்ளாமல் வீணாக கொன்றுவிட பார்த்தீரே! ஆண்டவனுடைய படைப்பில் ஆக்கப்பட்டவர்கள்தான் நாங்களும். உனக்கு தீங்கு செய்ய நாங்கள் இங்கு வரவில்லை என்றது அந்த அபூர்வ பிறவிகள். அதை கேட்டது ஆத்திம் தன் கையில் பிடித்திருந்த வில்லையும் அம்புகளையும் கீழே எறிந்துவிட்டு மனவேதனையோடு கீழே அமர்ந்து விட்டார். எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம் அப்படின்னு அவருக்கே கேள்வி கேட்டுக்கொண்டு விட்டார். ஆண்டவனுடைய நீதி இந்த ஸ்தலத்தில் நாம் குற்றவாளியாக அல்லவோ நிற்க வேண்டி வந்து விட்டது இந்த சமயத்தில் என்று நினைத்து தன்னுடைய செய்கையை குறித்து வருந்தினார். அவர் வருத்தப்படுவதற்கு தூரத்திலிருந்து கவனித்த அந்த விசித்திர பிறவிகள் அவர் அருகே வந்து நின்று, மனிதருள் மாணிக்கமான ஆத்திமா, பொன் பொருள் மீது ஆசை வைப்பது, உன் புகழும் உன் பெருமையும் உலகெல்லாம் பரவி கிடக்கும் பொழுது கேவலம் இந்த ரத்தினங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயே, உன் புகழும் பெருமையும் அழியாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த பிறவிகள். நான் எவர் பொருளை கவர்ந்தேன் என்று இவ்வாறு கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார் ஆத்திம், வருத்தமும் சந்தேகம் கலந்த குரலில். இந்த மலையில் சிதறி கிடந்த ரத்தினங்களை பொறுக்கி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயே, அவை உனக்கு சொந்தமானவை என்று சொல்ல முடியுமா? ஆண்டவனால் ஆக்கப்பட்ட பொருள் அத்தனையும் அவன் குழந்தைகளாகிய மனிதருக்கு சொந்தமானவைதான். மேலும் இங்கு சிதறி கிடந்த ரத்தினங்கள் யாருக்கு சொந்தமானவை அல்ல என்று நினைத்துதான் நான் அவைகளை எடுத்தேன். இவைகளை நான் எடுத்து வைத்துக் கொண்டதால் உங்களுக்கு எந்த வகையில் நான் கெடுதல் செய்தவனாவேன் என்று எனக்கே தெரியவில்லையே அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த பிறவிகளிடம். யாருக்கு சொந்தமில்லை என்று நீ எப்படி சொல்லலாம்? இந்த மலை பிரதேசத்தில் வாழும் ஜீவராசிகளுக்கு இவைகள் சொந்தமானவை. அந்த ஜீவராசிகளை பற்றித்தான் எனக்கு தெரிவிங்களேன் அப்படின்று ஆத்திம் கேட்டதும் அந்த விசித்திர பிறவிகளான வேதாளங்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆத்திமை எரித்து விடுவது போல பார்த்தன. வீணாக உன் உயிரை பறிகொடுக்க போகிறாயா? உன் உயிரோடு ஊர் போய் சேர நீ விரும்புவதா இருந்தால் அந்த ரத்தினங்களை கீழே போட்டு விடு என்று அந்த வேதாளங்கள் பயமுறுத்தின. விசித்திர பிறவிகள். அதை கேட்ட ஆத்திம் கோபம் வெறுப்பும் அடைந்தவராய் தன்னுடைய பையில் நிரப்பி வைத்திருந்த ரத்தினங்கள் அங்கேயே கொட்டிவிட்டு, நீங்களே வைத்துக் கொண்டு அனுபவியுங்கள், இவைகள் எனக்கு தேவையில்லை என்று ஆத்திரமாக சொன்னார். அதை கண்ட அந்த வேளாங்கள் கீழே கொட்டப்பட்ட ரத்தினங்களில் சிறந்ததாக 3 தேர்ந்தெடுத்து அவைகளை ஆத்திமிடம் நீட்டியபடி, இந்த 3 ரத்தினங்களை வைத்துக்கொள், உன் நண்பருக்கு காட்டுவதற்கு இவை பயன்படும் அப்படி என்றன. அவைகளை பெற்றுக்கொண்ட ஆத்திம் இந்த ரத்தினங்களை கொடுத்தது பெரிதல்ல, எங்கள் ஊருக்கு நான் செல்லும் மார்க்கத்தை தெரிவித்தால் போதும் அப்படி என்று பணிவுடன் வேண்டினார். அதற்கு அந்த வேதாளங்கள் சொன்னன, தயால குணம் படைத்த ஆத்திம்
ஷாகாபாத் நகரை விட்டு நீ புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆயின என்பது உனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நீ அறிவாய். இதுவரை நீ எவ்வளவோ இன்னல்களையும், எவ்வளவோ நெருக்கடியான கட்டத்தையும் நீ அடைந்திருப்பாய். அவற்றிலிருந்து நீ தப்பித்து வந்திருக்கிறாய் என்றால், எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் உன் மீது பரிபூரணமாக இருப்பதால் தான். இதுவரை இந்த பிரதேசத்துக்கு மனிதர் யாரும் வந்து உயிருடன் திரும்பியதே கிடையாது. ஆண்டவன் அருளை பெற்ற மூவர் மட்டுமே இங்கு வந்து திரும்பியிருக்கின்றார்கள். அந்த மூவரிலே நீ ஒருவன். இனி நீ தாமதிக்காமல் புறப்படலாம். இங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றதும் தங்க சமுத்திரம் தென்படும். அந்த தங்க கடலை கடந்து சென்றதும் நெருப்பு கடல் எதிர்ப்படும். அந்த கடலில் நீ பிரயாணம் செய்தால்தான் உன் திருநாடான ஏமனை நீ எட்டி பார்க்க முடியும். பின்னர் அபூர்வ பிறவிகள் மறைந்தன. அன்றிரவு பொழுது அங்கேயே கழித்துவிட்டு ஆண்டவனை தொழுதபடி மறுநாள் காலை அந்த மலை பிரதாந்தத்தை விட்டு புறப்பட்டு செல்லலானார் ஆத்திம். இது போல தங்க கடல், நெருப்பு கடல் எல்லாம் இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இப்படியாக 3 நாட்களுக்கு பிறகு பசியோடும் தாகத்தோடும் ஒரு நதிக்கரை அடைந்தார். அங்கே அவர் வாழ்நாளில் என்றுமே கண்டிராத அந்த அற்புத முத்துக்கள் சிதறி கிடப்பதை கண்டார். அவற்றை பொறுக்கி எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளலாமா என்று அவருடைய உள்ள எண்ணியது. ஆனால் அடுத்த கணமே அவருடைய மனம் அந்த ஆசை தடுத்தது. அதனால் அந்த முத்துக்களை சிறிதும் சட்டை செய்யாமல் அந்த நதி தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு மீண்டும் அந்த பிரயாணத்தை தொடர்ந்தார். சிறிது நேர நடைக்கு பின்னர் தூரத்தில் கீழ்வானத்தில் செந்தணல் பிழம்பு போன்ற சூரியன் அந்த பொற்கிரணங்களை பரப்பி மேலெழும்புவதை கண்டார். 1 மாதத்துக்கு மேலாக அந்த பிரதேசத்தில் நடந்த பின்னரே அந்த கீழ்வானத்தருகே இருந்த அந்த பொன்மலை பிரதேசத்தை அவர் அடைந்தார். தங்கமலையை அடைந்தார். அதன் சிகரம் வான மண்டலத்தை தழுவி கொண்டிருப்பது போல காட்சியளித்தது. அந்த தங்கமலையினுடைய அடிவாரத்தை அடைந்த ஆத்திம் அங்கே பல விசித்திர விருட்சங்கள் நிறைந்திருப்பதை கண்டார். அந்த மரங்களில் காய்த்து குலுங்கக்கூடிய கனிகள் யாவும் தங்கமாக ஜொலித்தது. அந்த விசித்திரங்களை கண்டு ரசித்தபடியே 3 தினங்களாக அந்த மலையினுடைய உச்சியை நோக்கி நடந்தார். 4வது நாள் ஒரு அழகிய நந்தவனம் குறுக்கிட்டது. சொர்க்க பூமி அங்கு வந்துவிட்டதோ என அயுறும்படியாக அவ்வளவு ரம்மியமாக காட்சியளித்தது. அந்த பூங்காவனம் அங்கேயும் தங்கத்தாலான பழங்களை கொண்ட விருட்சங்கள் நிறைந்து காணப்பட்டது. இப்படியாக அந்த தங்கத்தாலான பழங்களை கொண்ட விருட்சங்கள் நிறைந்து காணப்பட்டது. அந்த மரங்களுடைய இலைகளும் கூட தங்கம்தான் இருந்தது. அந்த அற்புத சோலையை சுற்றி பார்த்து வந்த ஆத்திம் அங்கிருந்த ஒரு நீரோடை அருகே ராப்பொழுதை கழித்துவிட தீர்மானித்து ஓரிடத்தில் அமர்ந்தார். அப்பொழுது பேரழியில் வாய்ந்த பெண்கள் கூட்டம் ஒன்று அந்த பூங்காவில் திடீரென்று விஜயம் செய்தார்கள். அவர்கள் மோகினி ஜாதி பெண்களாக இருந்தார்கள். அவர்களில் தலைவி போல இருந்தவள் ஜெரின் போஷை போலவே தோற்றமளித்தார். அந்த மோகினி பெண்கள் ஆத்திமை நெருங்கி வந்ததும் அவர்களை நோக்கி, அழகு நங்கையரே, நீங்கள் எல்லாம் யார் என கேட்டார். நாங்களும் ஜெரின் போஷ் என்னும் மோகினி ராணியினுடைய தாதியார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ராணி இந்த பக்கமாக வருவாள் என்று கூறிவிட்டு அந்த மோகினி பெண்கள் அப்பால் சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் ராணி அந்த ஜெரின் போஷ் வந்தாள். அவள் தம் அருகே வந்ததும் அவளுடைய எழிலை கண்டு மயங்கி கீழே சாய்ந்து விட்டார் ஆத்திம். அது கண்ட அந்த ராணி அவரை தூக்கி தம் மடியில் அமர்த்தி பன்னீரை கொண்டு வருமாறு தாதியருக்கு பணிக்க, அவர்கள் பன்னீரை கொண்டு வந்து கொடுக்க அது லேசாக ஆத்தி முகத்தில் தெளித்தார். மெல்ல கண்களை திறந்து பார்த்தார் ஆத்திம். தம்முடைய எதிரே அந்த பூர்ண சந்திரனை போல் அந்த ஜெரின் அமர்ந்திருப்பதை கண்டார். ஜெரின். ஆத்திம் சுய உணர்வு பெற்றதோ ராணி தங்க ஆசனத்தில் ஆத்திமை அமர செய்து அவர் அருகே
தானும் அமர்ந்து கொண்டாள். அதன் பிறகு அந்த மோகினி ராணி ஆத்திமை நோக்கி, அன்பரே, நீர் எங்கிருந்து வருகிறீர்? இந்த வழியாக வர காரணம் என்ன என இனிமையான குரலில் கேட்டாள். பார்ப்போம் நாளைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் பதில் என்று பார்க்கலாம். ஆத்திம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்படியாக ஆத்திம் அந்த நிதா மலையை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றார். இப்படியாக அந்த பாறையின் மீது படுத்து உறங்கி விட்டார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்படியாக மீண்டும் அவர் கண் விழித்து பார்த்த பொழுது அவர் எதிரே 2 அபூர்வ பிறவிகள் நிற்பதை கண்டு திடுக்கிட்டு போனார். அந்த அபூர்வ பிறவிகளை பார்த்து, அதாவது அவர்கள் கண்ணம் கரேல் என்று காட்சியளித்த அந்த பிறவிகளுடைய தலை மட்டும் மனிதனுடைய தலை போலவும் கையும் காலும் சிங்கத்தின் போலவும் இருப்பதை கண்டார். உடனே ஒன்று யோசியாமல் தம்மிடம் தயாராக வைத்துள்ள அந்த வில்லை வளைத்து நாணில் அம்பை பூட்டி அந்த அபூர்வ பிறவிகள் மீது எய்தார். ஆனால் என்ன ஆச்சரியமான பிறவிகள் அவை! ஆத்திம் எய்த அந்த அம்புகளை அவைகள் தம்முடைய வாயால் தடுத்து நிறுத்தி, ஓ ஆத்திம், எங்களை யார் என்று அறிந்து கொள்ளாமல் வீணாக கொன்றுவிட பார்த்தீரே! ஆண்டவனுடைய படைப்பில் ஆக்கப்பட்டவர்கள்தான் நாங்களும். உனக்கு தீங்கு செய்ய நாங்கள் இங்கு வரவில்லை என்றது அந்த அபூர்வ பிறவிகள். அதை கேட்டது ஆத்திம் தன் கையில் பிடித்திருந்த வில்லையும் அம்புகளையும் கீழே எறிந்துவிட்டு மனவேதனையோடு கீழே அமர்ந்து விட்டார். எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம் அப்படின்று அவருக்கே கேள்வி கேட்டுக்கொண்டு விட்டார். ஆண்டவனுடைய நீதி இந்த ஸ்தலத்தில் நாம் குற்றவாளியாக அல்லவோ நிற்க வேண்டி வந்து விட்டது இந்த சமயத்தில் என்று நினைத்து தன்னுடைய செய்கையை குறித்து வருந்தினார். அவர் வருத்தப்படுவதற்கு தூரத்திலிருந்து கவனித்த அந்த விசித்திர பிறவிகள் அவர் அருகே வந்து நின்று, மனிதருள் மாணிக்கமான ஆத்திமா, பொன் பொருள் மீது ஆசை வைப்பது, உன் புகழும் உன் பெருமையும் உலகெல்லாம் பரவி கிடக்கும் பொழுது கேவலம் இந்த ரத்தினங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயே, உன் புகழும் பெருமையும் அழியாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த பிறவிகள். நான் எவர் பொருளை கவர்ந்தேன் என்று இவ்வாறு கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார் ஆத்திம், வருத்தமும் சந்தேகம் கலந்த குரலில். இந்த மலையில் சிதறி கிடந்த ரத்தினங்களை பொறுக்கி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயே, அவை உனக்கு சொந்தமானவை என்று சொல்ல முடியுமா? ஆண்டவனால் ஆக்கப்பட்ட பொருள் அத்தனையும் அவன் குழந்தைகளாகிய மனிதருக்கு